வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பானை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. 5-6 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். அது ரெண்டுமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் 10 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். 2 சின்ன பூண்டாக இருந்தால் 2 சைஸ் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தோலோடவே போடலாம். தோல் வேணான்னா நீங்கள் தோல் எடுத்துட்டும் போடலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போயிடும். தண்ணி ஆட் பண்ணாமல் அதுலேயே வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும். அதை அப்படியே போட்டு அரைச்சிருங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மைய அரைச்சிருக்கணும். நல்லெண்ணெய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பானால எண்ணெய் நிறைய சேர்க்கணும். இதுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் வெளியே இருந்தால் கெட்டு போகாது. கைப்படாமல் வச்சுருக்கணும். நல்லா போட்டுட்டு கடுகு போட்டுட்டு நல்லா இது வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சிங்கன்னா கைப்படாத கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.